श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवोपास्महे ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवोपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानशान्तबद्धदेक्षं दयानिधिं देहप्रदां शरणं देवं हयग्रीवं प्रपद्ये दिशन्ति मे देव सदा त्वदीया दयाद्रङ्गाञ्चिराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संसदकामधेनुं विदेशवित्पारदेशनाथ दग्धगोष्ठीसम्राङ्गणेषु जिगीषतो मे कवितार्केन्द्रान् जिह्वाग्रसिंहासनमभिधेयाः त्वां चिन्तयन् तन्मयतां प्रपन्नः त्वामधिगणन् शब्दमेन धाम्ना समादेशमयसि स्वच्छन्दवादाबद्धसूरः नानाविधानामधिकलानां सा विदीप्तेष कृतावतारः द्रोन्तवानादपरिग्रहायाः नवं पात्रमहं दयायाः व्याख्यामुद्रां करसरसिजये पुस्तकं शङ्खचक्रे बिभ्रद्भिन्नस्फटिकरुचिरे पुण्डरीकेण षण्णः अम्लानश्चेरमृतोदयं सुप्लावयन् माम् आविर्भूयादनकमयि मा मानसे वागधीशः वागर्थसिद्धिहेतोः हयग्रीवसन्तिं भक्त्या कवितार्के शरणा वेङ्कटनाथेन वृचिता मेधां वागर्थसिद्धिहेतोः पठतः हयग्रीव स्तुतिं भक्त्या कवितार्के केसरिणा वेङ्कटनाथेन विरचिता मेधा परब्रह्मणे नमः. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி 1.5 மாசம் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 1.5 மாசம் கழிச்சு எக்ஸாம், அப்புறம் வந்து பிரம்மோத்சவம், அது அப்படி 1.5 மாசம் ஆயிடுத்து. இப்போ புஷ்பம் 3ல வந்து ஒரு பாடம் மட்டும் பாருங்க. அது மகேஸ்வர வர்ணனம் குமார சம்பவத்திலிருந்து. ஒரு காவியத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. சில காவியத்துல மொத்தமே ஸ்பெஷாலிட்டி தான். சில இடங்கள்லாம் உண்டு. சில இடங்கள்லாம் என்ன சொல்றது, ரகுவம்சத்தா ராஜாக்களுடைய வர்ணனம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுக்கப்புறம் நந்தினி வர்ணனம். அந்த மாதிரி வந்து இவன் அந்த ராஜா கிளம்பி இதுக்கு போறது, வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு திலீபன் போறது, அதெல்லாம் ரொம்ப அழகான விளக்கங்கள், அழகான வர்ணனைகள் கவி எழுதியிருக்கிறது. அது மாதிரி ரகுனுடைய திக்விஜயம், ரகுனுடைய யாகம், அப்புறம் இந்துமதி சுயம்பரம்னு சொல்லிட்டு நிறைய, அதாவது சில காவியங்கள்ல சில இடங்கள் நல்லா இருக்கும். காளிதாசன் மாதிரி இருக்கக்கூடிய மகாகவிகளுடைய காவியத்துல வந்து பல இடங்கள் இருக்கும். அப்படி வரும்பொழுது இது குமார சம்பவம்ன்றது பஞ்சமகா காவியத்துல ஒண்ணு. காளிதாசனுடைய 2 காவியங்கள் இதுல உண்டு, பஞ்சமகா காவியங்கள்ல உண்டு. குமார சம்பவம், ரகுவம்சம். ரகுவம்சம் முதல்ல தான பூர்வாபரம்னு பார்த்தாக்க ரகுவம்சம் முதல், குமார சம்பவம் பின்னாடி. அதுக்கப்புறம் பாரவியினுடைய கிராதார்ஜுனியா, மொத்தம் 5 புஸ்தகம். பாரவியினுடைய கிராதார்ஜுனியா, சிசுபாலவதம், நைஷதீய சரித்திரம், மொத்தம் 5 மகாகாவியங்கள். தெரியும் இல்லையா? அங்க சொல்லுங்க பாப்போம், எல்லாரும் நோட் பண்ணீங்க. ரகுவம்சம், காளிதாசம், குமார சம்பவம் ஆஃப் காளிதாசன், கிராதார்ஜுனிய ஆஃப் பாரதி, शिशुपालवधम of Magha. Okay. அப்புறம் நைஷதீய சரிதம் of ஸ்ரீஹர்ஷ. மொத்தம் 5. நீங்க திருப்பி சொல்லுங்க எல்லாரும். இந்த 5த்தையும் படிங்க.
ஒவ்வொருத்தரா படிங்க, எல்லாம் அஞ்சுத்தையும் படிங்க. ஃபர்ஸ்ட் கோசகன் வாசிக்கலாரு. ரகுவம்சம் ஆஃப் காளிதாசரோட ரகுவம்சம், அதுக்கப்புறம் வந்து காளிதாசரோட குமார சம்பவம், அதுக்கப்புறம் வந்து பாரதியோட கிராத்தார்ஜுனியம், அதுக்கப்புறம் மகரோட சிசுபாலவதம், அப்புறம் ஸ்ரீஹர்ஷரோட நைசதிய சரித்திரம். இதுதான் வந்து மகா புராண மகாகாவியங்களா, பஞ்ச மகாகாவியங்களா சமஸ்கிருத பஞ்ச மகாகாவியங்களா சமஸ்கிருத சாகித்யத்துல இருக்கு. அடுத்தது கேஷவ வாசிக்கலாரே. சம்ஸ்கிருத சாகித்யத்தில் இருக்கிற பஞ்சமகாவியங்கள் வந்து ரகுவம்சம் காளிதாசன் எழுதினது, காளிதாசன் எழுதின குமார சம்பவம், பாரதி எழுதின கிராத்தார்ஜுனியம், மகன் எழுதின சிசுபாலவதம், அப்புறம் ஸ்ரீஹர்ஷன் எழுதின நைஷதிய சரித்திரம். விஜய் சனாதன் வாசிக்கலாரே. பஞ்சமகாவியங்கள் ரகுவம்சம் காளிதாசன் எழுதியது, குமார சம்பவமும் காளிதாசன் எழுதியது, அதுக்கடுத்து கிராத்தார்ஜுனியம் பாரதி எழுதினது, சிசுபாலவதம் மகன் எழுதினது, நைசதிய சரித்திரம் மாகன் எழுதினது, நைசதிய சரித்திரம் ஸ்ரீஹர்ஷன் எழுதினது. சம்ஸ்கிருதத்துடைய சாகித்யத்துல இருக்கிற பஞ்ச மகாகாவியங்கள் ரகுவம்சம், அதாவது காளிதாசர் எழுதிய ரகுவம்சம், காளிதாசர் உணவுன்னு எழுதின குமார சம்பவம், அதுக்கப்புறம் பாரதி எழுதின கிராத்தார்ஜுனியம், மாகன் எழுதின சிசுபாலவதம், அதுக்கப்புறம் ஸ்ரீஹர்ஷன் எழுதின நைசதிய சரித்திரம். இதுதான் வந்து சம்ஸ்கிருத சாகித்யத்துடைய பஞ்ச மகாகாவியங்கள். அடியன் எல்லாருமே வாசிச்சுட்டு அடியன். அடியன் எல்லாருமே வாசிச்சுட்டு அடியன். ஒரே நிமிஷம். இல்ல இவர் சுவாமி இவரை பத்தி இப்ப அது வந்து குமார சம்பவம், இதை எழுதினது வந்து இவர் பேர் என்ன, மகாகவி காளிதாசர். இத வந்து நிறைய பேர் கமெண்ட்ரி எழுதியிருக்கா, சம்ஸ்கிருதத்திலேயே கமெண்ட்ரி எழுதினவாள்லாம் இருக்கா, சம்ஸ்கிருதத்திலேயே கமெண்ட்ரி எழுதினவாள்லாம் இருக்கா. அவள்லாம் அந்த காலத்துல எழுதியிருக்கா, 12th century 13th centuryலயே எழுதியிருக்கா. ஓகே, இதுல காளிதாசனுடைய ரகுவம்சம் குமாரசம், அதான் பஞ்சமகா காவியத்துக்கே வியாக்கியானங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. ஓகே, அதுல முக்கியமானவர் வந்து மல்லிநாதர்னு சொல்லுவார். அவர் தான் வந்து முக்கியமான இது எழுதினவர், வியாக்கியானங்கள்லாம் எழுதினவர். முக்கியமான வியாக்கியானம் எழுதினவர் அவர் வந்து அதே மாதிரி இங்கிலீஷ்ல அதெல்லாம் பல மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதுல முக்கியமானது வந்து இவர் எம்ஆர் காலே அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராக்காரர். இவர் வந்து பஞ்சமகா காவியத்துக்கு இவரை வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அருமையான பெரிய சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர், அவர் ரொம்ப அருமையான வியாக்கியானங்கள்லாம் எழுதியிருக்காரு. அதாவது சான்ஸ்கிரிட்ல இருக்கிறத இந்த காவியங்களை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. அவருடைய டிரான்ஸ்லேஷன் தான் இப்ப எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, பல காவியங்கள்லாம் வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்கா, ஆனா அதனுடைய காப்பி எல்லாம் இன்னைக்கு இல்லை, நிறைய இல்லை. அதெல்லாம் வந்து என்ன சொல்றீங்க, அதுல முக்கியமானவர் வந்து ரகுவம்சம் குமார சம்பவம், இது ரெண்டுத்தையும் ரகுவம்சம் குமார சம்பவம் மேகதூதம், இது மூணுத்தையும் தமிழ்ல பதார்த்தத்தோட வந்து எழுதியிருக்கார்
ப்ரொஃபசர் வெங்கட ராகவாச்சாரியான்னு சொல்லிட்டு. இவர் வந்து முன்னாள் இதுல இருந்தவர், சம்ஸ்கிருத இவரை பத்தி தான் தேடிட்டு இருக்கேன் நான். அவர் ஒரு பெரிய ப்ரொஃபசர், மறந்துட்டேன் அவரை பத்தி நான். பட் எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருந்த ஒரு சமயத்துல. பட் ஆனா பாடம் நடத்தாதனால, அடிக்கடி பாடம் நடத்தாதனால அப்படியே மறந்து போகுது அப்படியே. ஓகே, அவர் வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்கார். அந்த அர்த்தத்தை நாம பார்ப்போம். எம்ஆர் காலேனுடைய ப்ரொஃபசர் எம்ஆர் காலே அவரை பத்தி நான் என்னன்னு சொல்லி, அவர் வந்து பாம்பேல இருந்து வர எம்ஆர் காலே, மங்கேஷ் நாராயணராவ் காலே, மங்கேஷ் நாராயணராவ் காலேன்னு பேரு. அவர் வந்து போயட், எடிட்டர், ஆர்டிஸ்ட், இந்தியன் போய்ட்ரி கிரிட்டிசிசம், ஜேர்னலிஸ்ட். மராட்டியில அவர் இல்லை, எம்ஆர் காலே. இது வேற ஏதோ இதுதான் பார்த்து. நிறைய இது. M.R. Kale was a noted Sanskrit scholar of the late 19th and early 20th century, hailed from Maharashtra, a region with a rich tradition of Sanskrit learning. M.R. Kale இவரை பத்தி இது கிடைச்சிருக்கு. அவர் வந்து எக்கச்சக்கமா பண்ணிருக்கு. எம்ஆர் காலேயோட புக்ஸ் எல்லாம் வந்து எக்கச்சக்கமா பண்ணியிருக்காரு. அது நிறைய கிடைச்சிட்டாரு. எம்ஆர் காலே full name Madhav Ramakrishna Kale was a noted Indian Sanskrit scholar of the late 19th and early 20th centuries. He hailed from Maharashtra, a region which has rich tradition in Sanskrit learning. While exact details of his birth and early years are not fully documented, his lifelong work reflects rigorous education in classical Sanskrit literature, grammar and poetics. From a young age, Kale immersed himself in the study of Sanskrit text. His training covered grammar, philology and the broader literary traditions of India, giving him a foundation of his later contributions. Kale became recognized as a teacher, commentator and author of textbooks on classical Sanskrit books. His editions are valuable. Major works or the major works in M.R. Kale is the best remembered for his critical editions. Critical edition and the comment, valuable comment. Critical edition adana compare panni idu ஓலச்சுவடிலாம் இருக்கு இல்லையா. ஏன்னா அந்த டைம்ல புக்கெல்லாம் அவ்வளவு தூரம் பிரிண்ட் ஆனது கிடையாது, ஓலச்சுவடியில் தான் இருக்கும். அந்த ஓலச்சுவடியெல்லாம் கலெக்ட் பண்ணி விச் ஒன் இஸ் கரெக்ட், விச் ஒன் இஸ் ராங், அப்படின்னா என்ன அர்த்தத்துல அவெல்லாம் எழுதியிருக்கா அதை கிரிட்டிக் பண்றது. அந்த கிரிட்டிக்கல் எடிஷன் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு. எக்கச்சக்கமான புக்கு பண்ணியிருக்காரு. அதுல வந்து புக்கு பேரெல்லாம் கொடுத்துருக்கா. அபிக்ஞான சாகுந்தலம் எல்லாத்துக்குமே அவர் வந்து இங்கிலீஷ்ல கிரிட்டிக்கல் எடிஷன் இல்லைன்னா தன்னுடைய நோட்ஸோட கூட டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காரு. நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காரு. எக்கச்சக்கமா ரிசர்ச் ஆர்டிகல் எழுதியிருக்காரு. அதுல வந்து வரும்பொழுது சாகுந்தலம் வித் இன்ட்ரோடக்ஷன், நோட்ஸ் அண்ட் கமெண்ட்ரி. அதாவதுனா இவருடைய கமெண்ட்ரியை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த முன்னாடி ஒரு 30-40 பக்கம் எழுதுவாங்க புஸ்தகத்தை பத்தி. அந்த 30-40 பக்கமும் அப்படியே படிக்கணும். அது அப்படியே அந்த சாராம்சம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். என்ன, அதுக்கு அடுத்து வந்து காளிதாசுடைய குமார, காளிதாசுடைய மேகதூதம், அப்புறம் பவபூதியுடைய உத்தரராமச்சரித்தம், ஹிதோபதேசம், ரகுவம்சம் ஆஃப் காளிதாசா. அதுக்கடுத்து வந்து மிருச்சகட்டியம்ன்ற நாடகம், சூத்ரகன்ற கவி எழுதினது. மிருச்சகட்டி நாடகம் வந்து இவரை பற்றியது. அது பேருனா அந்த இல்லையா, மகத தேசத்தை பற்றிய கதை. அது ரொம்ப அருமையான கதை. அதுக்கடுத்து நாகானந்தம் ஆஃப் ஹர்ஷவர்தனா, கிங் ஹர்ஷவர்தனா. Each work was presented with a scholarly introduction in English, detailed notes and indexes, making them invaluable for learners. ஆனால் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம் நிறைய. அதெல்லாம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ரிசர்ச் போது நாங்கள் உட்காந்து படிக்கணும். எம்ஆர் காலேஜ் எடிஷன் ஆஃப் சான்ஸ்கிரிட் classics continue to be printed and studied even today. Yes, often by publishers such as மோதிலால் பனாரசிதாஸ். அவங்க எல்லாம் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அந்த புக்கெல்லாம். மோதிலால் பனாரசிதாஸ் ஒரு பெரிய பப்ளிஷர் கம்பெனி, அது அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. His works made Sanskrit drama, poetry and didactic literature accessible to both Indian and Western students. Though her careful scholarship and accessible commentaries, Kale played a key role in shaping modern Sanskrit education. His writings remain an enduring resource for anyone wishing to engage with the beauty of
பியூட்டி அண்ட் டெப்த் ஆஃப் சாக்ரட் பியூட்டிஃபுல்லா பண்ணியிருப்பார். எல்லாமே கிடைக்கிறது, எல்லாமே கிடைக்கிறது. அது மோத்திலால் பனாரஸ் தாஸ்ல நல்லா நிறைய லைப்ரரியில நிறைய உட்காந்து படிச்சிருக்கோம், ஏகமா படிச்சிருக்கோம். சில புஸ்தகங்கள்லாம் வாங்கி வச்சிருக்கோம். சின்ன வயசுல படிக்கும்போது வியாக்கியானங்களோட இதுல வாங்கி வாராணசியில இருக்குது மோத்திலால் பனாரஸ் தாஸ்ன்னு சொல்லிட்டு. அவனுக்கு வந்து ரூபா அனுப்பிச்சுட்டா, மணி ஆர்டர் அனுப்பிச்சுட்டா அவன் புத்தகத்தை அனுப்பிச்சு விட்டுருவான். இந்த மாதிரிலாம் வாங்கி நிறைய படிச்சிருக்கோம். அதில் இது ஒன்று குமார சம்பவம்ன்றது ஒரு புக்கு. எம்ஆர் காலே வந்து இங்கிலீஷ்ல பண்ணது, பியூட்டிஃபுல் எடிஷன். அவருடைய இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டம், இன்னும் கொஞ்சம் பழைய இங்கிலீஷு இருந்தாலும் வில் ட்ரை டு கிவ், அதுதான் கொடுத்துருக்கோம். ஸோ இதுல மெயினா என்ன சொல்ல வர, இந்த குமார சம்பவத்துல இந்த இடத்துல மகேஸ்வர வர்ணனமா, மகேஸ்வர வர்ணனம். மகேஸ்வர வர்ணனம்னா என்ன? குமார சம்பவத்துல என்ன கதை அப்படின்னாக்கா, முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சாதான் கதை புரியணும்னா கதை புரியாது. ஓகே, ஏன்னா நடுவுல இருந்து நம்ம பிக் பண்றோம், அதனால இன்ட்ரோடக்ஷன் கட்டாயம் வேணும். குமார சம்பவம் 2 வேர்டு இதுல இருக்கு. குமார அப்படின்னா முருகன், நம்ம சொல்றோம் இல்லையா, முருகன். முருகனுக்கு குமாரன்னு பேரு, சிவனுடைய பிள்ளை, அதனால குமாரன். இதுல ப்ராமினன்ட் டெய்டி பார்த்தாக்க விஷ்ணு, பிரம்மா, சிவன். பிரம்மா, விஷ்ணு, சிவன். இதுல வந்து விஷ்ணுக்கும் வந்து பிள்ளை கிடையாது, அது மாதிரி இவருக்கும் வந்து பிள்ளை கிடையாது, பிரம்மாவுக்கும் பிள்ளை கிடையாது ஆஸ் பர் தேர் ட்ரெடிஷன். ஆனா வந்து இவருக்கு மட்டும் பிள்ளை இருந்தாலும் குமாரன் அப்படின்னு சொல்லி கூடுவா, ஒரு ரெஸ்பெக்டட் பொசிஷன். குமாரன், முருகன், இன்னும் நிறைய ஸ்கந்தன், சுப்பிரமணியா அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா. குமாரன். ஆனா குமார சம்பவம், குமாரன்னா குழந்தைன்னு சொல்லலாம், பிள்ளை, பிள்ளை பிறப்பு, அதுவும் வந்து அர்த்தம். இதுல இதை வந்து என்ன ஆரம்பிக்கிறதுன்னா, இந்த குமார சம்பவத்துக்கு இன்னொரு இது இருக்குது. அதாவதுனா ஒரு புஸ்தகம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் இது பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணுவோம். 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரேயர். ஒன்று வந்து வர்ஷிப்பிங், அதாவதுனா ஒரு இது ஆரம்பிக்கும்போது, ஒரு கிரந்தம் எழுத ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணுவான்னா கடவுளை வந்து வாழ்த்தி வணங்கி பாடுவார். 2வது ஓகே வாழ்த்து பாடுறது, பிளஸ்ஸிங்ஸா பாடுறது, பிளஸ்ஸிங்ஸ், பிளஸ்ஸிங்ஸ், அதான் சீக்கிங் த பிளஸ்ஸிங்ஸ், அது மாதிரி. 3வது வந்து ஸ்டார்டிங் தி என்ன சொல்றது, ஒரு புனிதமான பொருளை வச்சுட்டு ஆரம்பிக்கிறது. புனிதமான பொருள், புனிதமான பொருள் வாழ்த்துப்பா கிடையாது, பிளஸ்ஸிங்ஸ் கிடையாது. எடுத்த உடனே டைரக்டா வந்து ஏதோ ஒரு வஸ்து நிர்தேசம்னு பேர் இருக்கு. என்னன்னாக்கா ஆஸ்பீஷியஸ், ஆஸ்பீஷியஸ், ஆஸ்பீஷியஸ் திங்ஸ் வச்சுட்டு ஆரம்பிக்கிறது. ஆஸ்பீஷியஸ் திங் இதை வச்சு ஆரம்பிக்கிறது. இப்ப 2 இடம் அந்த மாதிரி சொல்றது, அதனால 2 புஸ்தகம். ஒண்ணு கிராத்தார்ஜுனியம் பார்த்தோம் இல்லையா, கிராத்தார்ஜுனியம். கிராத்தார்ஜுனியத்துல இதெல்லாம் கிடையவே கிடையாது. அது பேருனா வர்ஷிப்பும் கிடையாது, பிளஸ்ஸிங்ஸும் கிடையாது, ஆஸ்பிஷியஸ் திங்ஸும் கிடையாது. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, இதுல ஒண்ணே ஆரம்பிக்கும் பொழுது ஸ்ரீயா குருநாம், குருநாம்னு ஆரம்பிச்சார். அவ்வளவுதான் இது மங்களாச்சரணம். இதுக்கு மேல மங்களாச்சரணம் கிடையாது. ஓகே, இது எது, என்ன புஸ்தகம் இது? இது வந்து கிராத்தார்ஜுனியம். ரகுவம்சம் என்ன பண்ணார், ரகுவம்சத்துல நன்னா விழுந்து சேவிக்கிறாரு. யார? பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அப்படின்னு ஆரம்பிச்சு ரகுவம்சத்தை ஏற்றினார். ஓகேவா? அதனால அதுல வந்து அது எதுல வரும்னாக்கா, உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வந்து வர்ஷிப்பிங் காட் தான் வருது. சில இதெல்லாம் வந்து இப்போ இது இருக்கு, அது பேர் என்ன, விஸ்வகுணாதர்ஷம், அது வந்து பிளஸ்ஸிங்ஸா இருக்கும் அதுல. ஓகே, ஆஸ்பீஷியஸ் திங்ஸ்ன்றது வந்து 2 இது. ஒண்ணு ஸ்ரீன்னு ஆரம்பிச்ச ஸ்ரீயா குருநாம் அப்படின்னு ஆரம்பிச்ச கிராத்தார்ஜுனியம். அடுத்தது என்ன அப்படின்னா இது இந்த குமார சம்பவம். குமார சம்பவத்துல என்ன பண்றாருன்னா, என்ன ஆரம்ப ஸ்லோகம், அஸ்த்யுத்தரஸ்யாம், அஸ்த்யுத்தரஸ்யாம் அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா ஹிமாலயத்தை பத்தி வர்ணனை பண்ணி ஆரம்பிக்கும். இதுக்கு வஸ்து நிர்தேச மங்களம்னு பேரு இருக்கு. இதுக்கு என்ன பேரு? வஸ்து நிர்தேச மங்களம்னு பேரு. இப்போ 3 விதமான மங்களம். ஓகே, என்ன மங்களம்?
எந்த மங்களம் அதுன்னா வாழ்த்து பாடுறது, பெருமாளை சேவிச்சு ஏதோ ஒரு தெய்வத்தை ஓகே அவளுடைய இஷ்ட தேவதைய வணங்குறது, அதே மாதிரி இஷ்ட தேவதை கிட்ட இருந்து பிளஸ்ஸிங்ஸ கேட்கறது, வணங்குறது ஒரு பக்கம். ஓகே வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு சொல்லி வாகர்த்தாயு சம்பிரக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோன்னு ஆரம்பிச்சார். ஓகே இது வந்து வர்ஷிப், டைரக்டாவே சேவிக்கிறது. ஓகே பிளஸ்ஸிங்ஸ்னா இன்னொன்னு என்னன்னா இந்த அந்த பேருனா மகாலட்சுமி தாயார் தன்னுடைய தாமரையில இருந்த தாமரைய அசக்கினானா. அசக்கும் பொழுது என்ன ஆச்சா, அதுல இருந்து தேன் துளிகள் போல எல்லா இருக்கிற ஜலங்கள்லாம் கீழே விழுந்துதான். அது நம்மளை வந்து ரட்சிக்கட்டும், நம்ம பேர்ல விழுந்து நம்மளை காப்பாற்றட்டும்ன்ற மாதிரி ஒரு ஸ்லோகம். ஓகே அந்த ஸ்லோகம் பிளஸ்ஸிங்ஸ், சீக்கிங் த பிளஸ்ஸிங்ஸ். ஓகே நம்மளை காப்பாற்றட்டும், வழி நடத்தட்டும் அப்படின்ற பார்த்தீங்களா, அது வந்து ஒரு விதமானது. கடைசியில இருக்கிறது வந்து வஸ்து நிர்தேசம். வஸ்து நிர்தேசம்ன்றது தான் இந்த குமார சம்பவம். இந்த குமார சம்பவத்துக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி அது. ஏன்னா ஒரு பிரார்த்தனை கிடையாது, பிரேயர் கிடையாது, ஒரு சீக்கிங் த பிளஸ்ஸிங்ஸ் கிடையாது. ஆனா டைரக்டா ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மங்களகரமான வஸ்துவான இமாலயத்தை பத்தி ஆரம்பிக்கிறது. இமாலயத்தை பத்தி ஆரம்பிச்சார். இப்ப இதுல கதை என்ன அப்படின்னா, எபிசோட் 1 என்னன்னாக்க இமாலயத்தை வர்ணிக்கிறார். இமாலயத்தை வர்ணிச்சா இமாலயம்ன்றது ஒரு மகாராஜா, வெறும் மலைன்றது இல்லை. அவன் வந்து ஒரு பர்வத ராஜனவன். அவனுடைய மனைவி மேனா, அவளுடைய குமாரத்தியாக பார்வதி பிறந்திருக்கிறாள். ஓகே இந்த பார்வதி வந்து சின்ன பொண்ணவோ குழந்தன் வராவோ அந்த சமயத்துல என்ன ஆகுது, அதாவதுன்னா நம்மளது எப்போதுமே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கதைக்குள்ள போயிட்டே இருக்கும் அந்த பாட்டு. இதுக்கு முன்னாடி தக்ஷ யஜ்யத்தோட கனெக்ஷன் இதுல வருது. தக்ஷ யஜ்யத்தினுடைய அடுத்த சாப்டர் இது. தக்ஷ யஜ்யம் முடியுது, உங்க எல்லாருக்கும் தெரியும். தக்ஷ யஜ்யம், தக்ஷ மகாராஜா வந்து யஜ்யம் பண்றான். யஜ்யம் பண்ணும்பொழுது அவருக்கும் தக்ஷன் யாரு அப்படின்னாக்க, தக்ஷனுடைய முதல் பொண்ணு சதியின் பேரு. அவ வந்து தக்ஷனுடைய அனுமதி இல்லாம சிவபெருமான கல்யாணம் பண்ணிட்டுறா. பண்ணிட்ட உடனே அதனால அதுவும் இல்லாம ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் மரியாதை, சிவன் வந்து தனக்கு மரியாதை தரல அப்படின்னு சொல்லி தக்ஷ பிரஜாபதியில அவன் ஒருத்தன். சிருஷ்டி ஆரம்பத்துல பிரம்மா என்ன பண்றார், பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்றார். கஷ்யப பிரஜாபதின்ற மாதிரி இவரும் தக்ஷ பிரஜாபதி ஒரு பிரஜாபதியார். அவருக்கு 60 குமாரத்திகள். அதுல முதல் குமாரத்தி வந்து இவோ சதின்னு பேரு. சிவனுக்கும் தக்ஷனுக்கும் கொஞ்சம் ஈகோ. அதான தக்ஷனுக்கு வந்து ஒரு ஈகோ. அந்த ஈகோல என்ன ஆகுதுன்னா, தனக்கு வந்து மரியாதை கொடுக்கல, சிவபிரான் நமக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி என்ன பண்றான்னா, ஒரு ஈகோல சிவபிரானோட ஒரு என்ன சொல்றது விரோதத்தை வளர்த்துக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, இந்த விரோதம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்றது. வளர்ந்து கடைசியில என்ன ஆகுதுன்னா, சதி வந்து சொல்றா நான் இந்த மாதிரி சிவபிரான கல்யாணம் பண்ணிக்கிறேன், முடியாதுன்னு சொல்லி இது பண்ணி கடைசியில அவ 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. தக்ஷனுடைய அனுமதி இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. கல்யாணம் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, தக்ஷன் வந்து யாகம் பண்றான். யாகம் பண்ணும்போது யாக தேவதை சிவன், அவருக்கு வந்து அவிர்பாகம் கொடுத்தாகணும். ருத்ரன் அந்த பேர்ல இருக்கார் அவர். அந்த ருத்ரன்றவருக்கு வந்து அவிர்பாகம் கொடுத்தாகணும். ஆனா தக்ஷன் என்ன பண்றான், யாகம் பண்ணும் பொழுது இந்த சிவபிரானுக்கு இருக்கக்கூடிய மந்திரங்கள் வரும்பொழுது அவனுக்கு வந்து அந்த சிவபிரானை கூப்பிட்டு, அவன் ருத்ரன்ற பேர்ல இருக்கட்டும் எந்த பேர்லாம் இருக்கட்டும், அவரை கூப்பிடக்கூடாது, அவிர்பாகம் கொடுக்கக்கூடாது, அந்த மந்திரங்கள் எல்லாம் டிராப் பண்ணிடுவான். இது எப்படி நடக்கும்? ஆனா வந்து அவன் பிரஜாபதி, அவன் சொல்றத கேட்கணும்ன்றதுனால என்ன பண்றா, இது இல்லை, இன்விடேஷன் இல்லை, எல்லாருக்கும் இன்விடேஷன் இருக்கு, எல்லாரும் போறா, சிவபிரானுக்கு இன்விடேஷன் இல்லை. அப்புறம் சதி என்ன பண்றா, அவளுக்கு ஆசை, போகணுன்ற ஆசை அவளுக்கு. சிவபிரான கேட்கறா. எல்லாம் சில சினிமாவில் கூட இதெல்லாம் எடுத்திருக்கா. அப்புறம் அவ கிளம்பி போறா. அங்க போன உடனே அங்க அவளுக்கு அவமானம் நடக்கிறது. அவ என்ன பண்றா, அவ வந்து அங்கேயே இருக்க முடியாம திருப்பி வரவும் முடியாம, அதாவது சிவபிரான் அனுமதி கொடுக்கல, அவ கிளம்பி போயிடுறான். நான் அப்பா பேர்ல இருக்கிற ஆசையில கிளம்பி போயிடுறாங்க. எல்லாம் தங்கையெல்லாம் வருவா, நான் பார்க்கணுன்ற மாதிரி எல்லாம். இது வந்து ஒரு பார்க்கறதுக்கு இதுவா இருந்தா கூட இதெல்லாம் வந்து ஒரு தெய்வ சித்தம்.
அப்படிதான் எடுத்துன்னு போனது. தேவரகசியன்ற மாதிரி எடுத்துன்னு போக வேண்டியதுதான். கடைசியில அந்த யாகத்திலேயே விழுந்து, அந்த உன்னோட யாகம் நடக்கக்கூடாது, எப்ப நீ வந்து சிவபிரானுக்கு மரியாதை தரலையும் இந்த யாகம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அதை நெருப்பிலேயே குதிச்சு செத்து போயிடுறான். இது கேட்டவுடனே என்ன பண்றாருன்னா நந்திகேஸ்வரர் அனுப்பிச்சு தக்ஷ யாகத்தை அழிக்கிறார். அழிச்சு கடைசியில என்ன தக்ஷனுக்கு ஒரு பாடத்தை போட்டுறார். அந்த கோபம் அவருக்கு, அந்த தக்ஷன், அதான் இவரும் போறாருங்க. இவர் அங்க போய் தக்ஷனுக்கு அவருக்கு பயங்கர சண்டை நடக்கிறது. கடைசியில என்ன பண்றாரு, அந்த கோபத்துல என்ன பண்றாருன்னா அவர் அந்த அடக்க முடியல கோபத்தை. அதனால அவர் நேர போய் இமாலயத்து மேல உட்காந்துட்டு தபஸ் பண்றாரு. இந்த தபஸ் நடக்கிற சமயத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்துல என்ன ஆகுதுனாக்க, இந்த 3 பேர் இருக்கு, 3 ராட்சசர்கள், சூரபத்மன் அப்படின்ற ராட்சசன் வளர்றான். அவன் வந்து பிரம்மா கிட்ட இருந்து வரத்தை வாங்குறான். அண்ணன் தம்பி 3 பேரவா, அந்த 3 பேரும் சேர்ந்து சொர்க்கலோகத்தை பிடிச்சுடுறா, எல்லா லோகங்களையும் பிடிச்சுடுறா, அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கா. இவாளை எப்படி அழிக்கிறது அப்படின்னா, அவன் என்ன வரம் வாங்கி வச்சிருக்கான் டெக்னிக்கலா, சிவபிரானுக்கு பிறக்கிற குழந்தைதான் என்ன கொல்லணும்ன்ற மாதிரி டெக்னிக்கலா வரம் வாங்கி வச்சுடுறான். அதுல என்ன ஆகுதுன்னா, இப்ப சிவபிரான் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஒய்ஃப் கிடையாது, குழந்தை எப்படி பிறக்கும் அவருக்கு? அதனால என்ன ஆகுதுன்னா அவன் ஆட்டமான ஆட்டம் ஆடுறான். தேவர்கள்லாம் கூடி பிரம்மாவோட சேர்ந்துட்டு ஒரு ஆலோசனை பண்றான். ஆலோசனை பண்ணும்பொழுது சிவபிரான் இப்ப முதல்ல எழுந்துக்கணும், இதுல இருந்து தபஸ்ல இருந்து கலைஞ்சு எழுந்துக்கணும். அவரை யார் எழுப்புறது? ஏன்னா கோபத்துல உட்காந்துருக்காரு, அவரை யார் எழுப்புறது? அவருக்கு எப்ப கல்யாணம் ஆகுது? யார் அவருடைய பொண்டாட்டியா இருக்கிறது? ஓகேவா? அவருக்கு யார் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி ஆக்குறது அப்படின்னு யோசனை பண்ணும்பொழுது, சதிங்கிறவ வந்து தக்ஷ யாகத்துல விழுந்து இறந்து போயிட்டா, அவருடைய மனைவி. அவதான் பார்வதியாக இப்ப வந்து பிறந்திருக்காள். யாருக்கு? யமராஜ சர்வசராஜருக்கும் மேனான்றவளுக்கும் குமாரத்தியாக பிறந்திருக்கா. அவருடைய பிள்ளைதான் மைனாகம்ன்ற மலை. உங்க எல்லாருக்கும் ராமாயணத்துல வரும் இல்லையா, மைனாகம்ன்ற பர்வதம் வரும், அது பையன், பார்வதி பொண்ணு. அப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரி சொன்ன உடனே சரி அப்படின்னா பார்வதியும் சிவனும் சந்திக்கணும். சிவன் தபஸை விட்டுட்டு கலைஞ்சி எழுந்து வரணும், சிவனும் பார்வதியும் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அவளுக்கு குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை வந்து சூரபத்மனை கொல்லும். இதுதான் இப்ப பிளாட், ஸ்டோரி பிளாட். அதுதான் இப்ப அந்த குழந்தை பறக்கணும் இல்லையா, அதாவது இந்த காவிரி குமார சம்பவம்னு பேர் வச்சு, பிள்ளை பிறப்பு. சிவபிரானுக்கு பிள்ளை பிறப்பு, குமாரன் என்று சொல்லக்கூடிய முருகனின் பிறப்பு. இதுதான் அந்த கதை. இப்போ பார்வதி முதல் சர்க்கம் வந்து பார்வதி எப்படி வளர்றா அப்படிங்கிற இமாலயத்தை பத்தி வர்ணனை, அப்புறம் மேனா பத்தி, அப்புறம் வந்து பார்வதியை பத்தி வர்ணனை. பார்வதி வர்ணனையே அதுல ரொம்ப நன்னா இருக்கும்ல. இப்படியாக அவ எப்படி வளர்ந்துட்டு வரான்றது ஆறுது. அதுக்கப்புறம் தோழிகளோட போய் பார்க்கும்போது அவ வந்து சிவபிரான் எங்க வந்து இது பண்ணியிருக்காரோ, அது என்ன சொல்றது, அவர் எங்க தபஸ் பண்றாரோ அந்த இடத்துல அவ வந்து போற நேர்றது. போய் என்ன பண்றா பார்த்துட்டு அவ என்ன பண்றான்னா அந்த இடத்துல தன் தோழிகளோட சுத்தம் பண்ணி, அவர் வந்து எப்படி தபஸ்ல உட்காந்துருக்காரு, அவர் உடம்புல இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே அவர் தட்டி எல்லாம் கிளீன் பண்ணி, அவருக்கு ஒன்றும் தெரியல, அவர் பாட்டு உட்காந்துருக்க தியானத்துல உட்காந்துருக்காரு. அவர் பாட்டுக்கு தபஸ்ல சுத்தி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி, டெய்லி வேலை சுத்தம் பண்ணி வச்சுட்டு வருவாங்க. இப்படியா போயிட்டு இருக்குது. அப்பதான் அங்க வந்து ஆலோசனை நடக்கிறது. சிவபிரானை யார் எழுப்புறது, அவருக்கு எப்படி கல்யாணம் ஆகும், யார் அந்த பொண்ணு அப்படின்றதெல்லாம் யோசனை பண்றான். அப்பதான் இவன் சொல்றா, இந்த மாதிரி பார்வதி அங்க சிவபிரானுடைய இதுல ஆசிரமத்துல அவ வந்து போய் நித்தியம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. சிவபிரான் பார்வதியை பார்க்கணும், சிவபிரான் எழுந்துக்கணும் அப்படின்றான். சரி, எப்படி எழுப்புறது, யார் எழுப்புறது? எழுந்துக்கணும், எழுந்துக்கணும், அவர் பார்வதியை பார்க்கணும், பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணணும், எல்லாமே இருக்கு இல்லையா. ஏன்னா ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொண்டாட்டி செத்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த கோவத்துல இருக்காரு அவரை முதல்ல எழுப்பணும். கோவத்திலேருந்து அவரை வந்து எழுப்பணும்.
தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. கண்ணை திறக்கல. நந்திகேஸ்வரனும் மற்ற பேருமே எல்லாருமே தள்ளி நின்றுட்டு இருக்கா. இப்போ அவருடைய கோபத்துக்கிட்ட போக முடியல யாராலையுமே. எழுந்துக்கணும், பார்வதியை பார்க்கணும், பார்வதியை கல்யாணம், இத்தனை ஸ்டெப் இருக்குது அதுல. அந்த மாதிரி என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணும்பொழுது அப்போ வந்து இவ யோசனை பண்றான், மன்மதனை கூப்பிடுறான். மன்மதனும் அந்த இதுல இருக்கான். இதுல அந்த ஆலோசனை மண்டபத்துல மன்மதனும் இருக்கான். இப்போ மன்மதன் சொல்றான், மன்மதனை எல்லாரும் சொல்றா, நீ மனசை கலைக்கிறவன், நீ வந்து பார்வதி வந்து சிவபிரான் எதிர கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நீ வந்து சிவபிரானை எழுப்பும் பொழுது அவர் வந்து பார்வதியை பார்க்கணும். பார்வதியை பார்த்தாருன்னா அவருக்கு வந்து கோபம் குறையும். அதுக்கப்புறம் நாம வந்து சிவனையும் பார்வதியும் சேர்த்து வச்சுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறோம். இதான் பிளாட். ஸோ சிவன் வந்து பார்வதியை பார்க்கணும். இது மாதிரி பார்வதி தான் சிவனை பார்த்துட்டு இருக்கா எப்போதுமே. அதுக்கப்புறம் நாம மற்றதெல்லாம் பார்க்கலாம். சிவபிரானுக்கு கோபத்தை குறைச்சு அவரை வந்து எழுப்பணும். நாம எழுந்தா மற்ற பேர் யாரையும் பார்க்கக்கூடாது, பார்வதியை தான் பார்க்கணும். நல்ல ஞாபகம் வச்சு. சிவனை எழுப்பணும். எழுப்பும்போது யாரையும் பார்க்கக்கூடாது, வேற யாரையும் பார்க்கக்கூடாது, பார்வதியை தான் பார்க்கணும். பார்வதியை பார்த்தாக்க பார்வதியை பார்த்துட்டாருன்னா கோபம் குறைஞ்சிடும் அவருக்கு. அதுக்கப்புறம் நாம பேசி கீசி பார்வதியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிவு விட்டார். சரி நாரது. அதுக்கப்புறம் அவன் தன்னுடைய மனைவி ரதிதேவி கூட வசந்தன் சொல்லிட்டு அவனுடைய நண்பன். வசந்தன் அப்படின்னா வசந்த ருத்து இல்லையா? இப்ப அப்படியே சுத்தி பாருங்க நேச்சரை. வசந்த ருத்து விசேஷம். வசந்த ருத்துவை பத்தி குமார சம்பவத்துல இது ருத்து சம்ஹாரன்ற காவியத்துல லகு காவியம் அது. அதுல இருந்து காளிதாசன் எழுதுறான். அது வந்து ருத்து சம்ஹாரம்னா 6 ருத்துக்கள் இருக்கு இல்லையா இந்தியாவில. மற்ற நாட்டுலனா 4 சீசன் தான். இந்தியாவில மொத்தம் 6 சீசன். வேற எங்கேயும் அந்த 6 சீசன் கிடையாது. இருந்தாலும் அவ ஒத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லை. அதை பத்தி நமக்கு தேவையில்லை. நம்ம பெரியவா சொல்றா 6 சீசன் ஷட் ரித்தவஹா. ஏன்னா நம்ம சங்கல்பத்திலேயே வருது 6 ருத்துக்கள்னு. இதுல வசந்த ருத்து ரொம்ப விசேஷமானது. வசந்த ருத்து நல்ல நல்ல காரியங்கள்லாம் இதுல பண்ணலாம். என்ன அதே மாதிரி வந்து விசேஷமான கைங்கரியெல்லாம் பெருமாளுக்கு இதுல பண்ணணும்னு சொல்றது. ரொம்ப நம்மளுடைய சமுதாயத்துக்கும் சரி, ஸ்பிரிச்சுவலுக்கும் சரி, ஆன்மீகத்துக்கும் சரி, இந்த வசந்த ருத்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்ப என்ன ஆகுது, இந்த வசந்தன்றவன் அதனுடைய எஜமானன். 6 ருத்துக்கும் ஒரு எஜமானன் உண்டு. அவள்லாம் தேவதா ஸ்வரூபத்துலதான் இருப்பா எஜமானன்றவா. அதுல வசந்தன்றவன் வந்தான்னாக்க என்ன ஆகும்னா செடியெல்லாம் சுத்தி சுத்தி பாருங்க, எல்லா செடியும் துளிர் விட்டுருக்கும். எப்பேற்பட்ட காஞ்ச செடியா இருந்தாலும் இப்ப துளிர் விடும். ஓகே. அதே மாதிரி காய்க்காத மரம் கூட காய்க்க ஆரம்பிச்சிடும், பூக்க ஆரம்பிக்கும். இதான் இந்த சீசனுடைய ஸ்பெஷாலிட்டியே. வசந்த ருத்து வந்துருச்சு. இப்போ சித்திர மாசம் நடக்கிறது இல்லையா? இவா நார்த் இந்தியாவை பொறுத்தவரையில் சாந்திரமானம் சௌரமானம். சாந்திரமானத்துல முன்னாடியே ஆரம்பிச்சிருது. எதுல ஆரம்பிக்கும்? அமாவாசை, பங்குனி அமாவாசையே ஆரம்பிச்சிடும் சைத்திர மாசம். அவளுக்கு இப்போ வந்து வைசாக பூர்ணிமாவே வரப்போறது. அவளுக்கு வர பௌர்ணமி அவளுக்கு வைசாக பூர்ணிமா. ஓகே. நமக்கு சைத்திர பூர்ணிமா தான் நமக்கு. இப்போ அந்த இந்த சித்திர மாசம் சுத்தி சுத்தி பாருங்க, எல்லா இடத்துலையும் துளிரும். அந்த மாதிரி வசந்தன் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா எல்லாரும் உட்காந்துருக்க, சிவபிரான் உட்காந்துருக்க, தபஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல நந்திகேஸ்வரன் ஆரம்பிச்சு சிவகணங்கள் எல்லாருமே அங்கதான் அவரை சுத்தி உட்காந்துருக்கா, தள்ளி உட்காந்துருக்கா. அவர் என்னை கண்ணை திறப்பேன்னு சொல்லி உட்காந்துருக்கா எல்லாரும். யாரும் கைலாசத்துக்கே போல. இப்ப என்ன பண்றா மன்மதன் என்ன பண்ணுவான்னா அவங்ககிட்ட 5 பானங்கள் உண்டு. மதனோ மன்மதோ மாரகா பிரத்யும்னோ மேனகேதனான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பல பேர்கள் உண்டு அவனுக்கு. அவனை வந்து விஷ்ணுனுடைய மானச புத்திரன் கூட சொல்லுவா அவரை. யார? மன்மதனை. அதுக்கப்புறம் வந்து அவன் தான் ரொம்ப அழகன். வருமானத்தை பத்தி சொல்லும்போது சாக்ஷான் மன்மதான்னு சொல்றாரு இல்லையா? ரொம்ப அழகன். தேவதைகளுக்குள்ள பூலோதானா இந்த இவா இருக்குல்ல, சிருஷ்டியில இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் அவன் தான் அழகன். அவன் தான் ரொம்ப அழகன், பேரழகன் அவன். அவனுக்கு இணையானவோ ரதி தேவி, அவனுடைய மனைவி ரதி தேவி. அவனும் ரொம்ப என்ன பெரிய ரதிவோ அப்படின்வான். அதுதான் மன்மதனுடைய மனைவி பேர் ரதி. அவதான் உலகத்திலேயே ரொம்ப அழகானவோ. அவதான் அந்த சிருஷ்டி லோகத்திலேயே அழகான ரொம்ப அழகானவோ அவதான். அந்த வசந்தன் வந்து அவளுக்கு ஃப்ரெண்டு. இப்ப வசந்தனை கூட்டிட்டு மன்மதன் கிளம்புறான். மன்மதனுக்கு மொத்தம் 5 பானங்கள் உண்டு.
5 விதமான புஷ்பங்கள் தான் அவனுக்கு பானம், புஷ்ப பானன்னு பேரு அவனுக்கு. புஷ்பங்களை தான் பானமா அடிப்பான் அவன். சூதம் ச நவமல்லிகா நீலோத்பலம் ச பஞ்சைதே பஞ்சபானஸ்ய சாயகான்னு சொல்லிட்டு அரவிந்தம் அசோகம் ச சூதம் ச நவமல்லிகா நீலோத்பலம் ச பஞ்சைதே பஞ்சபானஸ்ய சாயகாக. இது ஒரு ஸ்லோகம். இது வந்து இதுல இருக்கு, அமரகோஷத்துல இருக்கு. ஓகே, அரவிந்தம் அசோகம் சூதம் நவமல்லிகா நீலோத்பலம். ஓகே, இதெல்லாம் 5 பானங்கள். யாரு? 5 ஆரோஸ் ஆஃப் கியூபிட். ஓகே, அரவிந்தம் என்ன? தாமரை. அசோக மரம், இந்த அசோக மரம் கிடையாது, தாள அதெல்லாம் கிடையாது. அசோக மரம் வேற, இப்ப நம்ம கிட்ட இல்ல, அது எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு. சூத்தம்னா மாமரம், மாமரம், மாம்பூ இருக்கு இல்லையா, மாம்பூ அது. நவமல்லிகா மல்லிகைப்பூ. நீலோத்பலம், உங்க எல்லாரும் தெரியும் நீலோத்பலம்னா அது நீல மலர். நீலோத்பலம் ச பஞ்ச அரவிந்தம் அசோகம் ச சூத்தம் ச நவமல்லிகா நீலோத்பலம் ச பஞ்சைதே பஞ்சபானஸ்ய சாயகாக. அவன் பேரு இருந்து பஞ்சபானன்னு பேரு அவனுக்கு. யாருக்கு? மன்மதனுக்கு. மன்மதனுக்கு என்ன பேரு? பஞ்சபானன்னு பேரு அவனுக்கு, பஞ்சபானன். ஓகே, மதனோ மன்மதோ மாரகா பிரத்யும்னோ மேனகேதனான்னு சொல்லி அவனுக்கு வந்து மீன் கொடி, அவனுக்கு வந்து மீன் கொடியை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அவன் என்ன பண்றான், கிளம்பி வரான். கிளம்பி வந்த உடனே பார்த்தா அந்த இடம் மொத்தம் அப்படியே இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் வசந்தம், திருதுப்புன்னு வசந்தம். அதாவதுனா ஒரு பனிக்காலத்துல வசந்தம் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்த உடனே என்னாச்சு, எல்லாரும் சுத்தி முத்தி பாக்குறான், என்னடா நடக்குது இங்க அப்படின்ட்டு. எல்லா நந்திகேஸ்வரன்ல இருந்து ஆரம்பிச்சு மொத்த பேரும் பாக்குறான். பார்த்தோன்னே என்ன, அந்த இடமே வந்து ரம்யமா பியூட்டிஃபுல் ஒரு கிரீனரி, புஷ்ப வாசனை, ஏகமா புஷ்பத்தினுடைய வாசனை என்ன. அது மாதிரி வந்து ரொம்ப எங்கேயும் பூக்காத மரம் கூட பூக்கிறது, பிரமாதமான வாசனை, காத்து அருமையா அடிக்கிறது, மந்தமா அடிக்குது. மந்த சொல்றீங்க, ரொம்ப அழகா தென்றல்னு வாழை, அந்த மாதிரி வசந்தனம் கூட வந்திருக்கிறதுனால எல்லாம் நடக்கிறது. உடனே நடந்தா அழகான பேரி மிருதங்கங்கள், அழகான மியூசிக் எல்லாம் கேட்கறது. உடனே வாழலாம் சுத்தி முத்தி தேவகணம், இந்த பூதகணங்கள்லாம் சுத்தி முத்தி பாக்குறா. அப்ப அந்த சமயம் வந்து பார்வதி வர்றா, வந்து கைங்கரியம் பண்றதுக்கு வர்றா. அப்போ வந்து சிவபிரான் எதிர வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப என்ன ஆகுது, இதான் சமயம்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் வந்து பானத்தை எடுத்து, இப்ப சிவபிரான் கண்ணை திறக்கணும், அதனால அவர் மனசை கலைக்கணும். அவர் கண்ணை திறக்கணும், என்ன பண்ணணும்னா மனசுல எதனா ஒன்று தோணணும் இல்லையா. இவருக்கு வந்து மனசுல வந்து இது வரணும், ஏதாவது உலக ஆசைகள் வரணும். அவர் எல்லாத்தையும் வெறுத்துட்டு கோபத்துல உட்காந்துருக்காரு, அந்த கோபம் குறையணும், உலக ஆசைகள் வரணும். ஆனால் என்ன பண்றாங்கன்னா பானங்களை அடிக்கிறது. 1 2 3 4 அடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து ஷேக் ஆனார், இதுவாகி கண்ணை திறக்கிறாங்க. ஆனா கோபம் குறையல. இவர் என்ன பண்றார், பார்வதியை பாக்குறதுக்கு பதிலா எதிர நிக்கிற மன்மதனை பார்த்துடுறாரு. பார்த்த உடனே கோபம் வந்துடுறது, இன்னும் கோபம் அதிகமாயிடும். அதிகமான உடனே என்ன ஆகுதுன்னா கண்ணை திறக்கும் போல நெத்திக்கு நான் திறந்துடுறேன். நெத்திக்கிறதுனா அதுல இருந்து ஸ்பார்க் வந்து ஒரு நெருப்பு பொறி வந்து மன்மதனை எரிச்சிடும். மன்மதனை எரிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா உடனே பார்வதி கத்தரா, ரதி தேவி கத்தரா, பார்வதி அப்படியே கத்தி மயங்கி கீழே விழுந்துடுறா. பார்வதி சிவபிரானுக்கு அந்த இது தபஸ் கலைஞ்சிருது. பார்வதியை பார்த்த உடனே அவருக்கு கோபம் குறைஞ்சிருது. அப்பதான் சுத்தி முத்தி எல்லாத்தையும் பாக்குறார். பெண்கள்லாம் நின்றுட்டு இருக்கா. பார்வதி அவருக்கு யாருன்னே தெரியாது, பார்வதி யாருன்னே தெரியாது, மயங்கி விழுந்துடுறா. அப்புறம் பூதகணங்கள்லாம் எல்லாம் இருக்கு, எல்லாம் அவரை விழுந்து சேவிக்கிறது. எல்லாம் பண்ற உடனே அவர் விஷயத்தை புரிஞ்சுக்கிறார். விஷயத்தை புரிஞ்சினோடனே என்ன பண்றாரு, கிளம்பி போயிடுறாரு. இப்போ ரதி வந்து அழறா, வீட்டுக்கார் சாம்பல் ஆயிட்டார், அழறாரு. அப்ப அந்த இடத்துல கொஞ்சோண்டு கதை என்ன இருக்குன்னா, அந்த இடத்துல ஏதோ பிளஸிங்ஸ் கல்யாணத்தும் பொழுது இவருக்கு வந்து உடம்பு தான், அதாவது இவருக்கு வந்து உடம்பு இல்லாம ஏதோ சம்திங் ஏதோ வரம் கொடுத்துட்டு போயிடுறாரு. பார்வதி சிவன் கல்யாணம் ஆச்சுன்னா சரியா போயிடும், இவர் வந்து சாகல, சிவபிரானுடைய இது அந்த தீ பொறி பட்டதுனால அவர் வந்து உடம்பு தாபத்துல இருக்கார், அவர் மற்றபடி எல்லாம் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி ரதி வந்து கத்துறா, அழறா, ஓன்னு கத்துறா, அழறா. அது வந்து ஒரு சர்க்கமே இருக்குது. ரதி விலாபகான்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கமே எழுதுறாங்க
காளிதாசன் அருமையான புத்தகம். நீங்களா குழந்தைகள் படிக்கலாம், அதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும். இப்பெல்லாம் படிச்சு வச்சுக்கணும், பிற்காலத்துல அப்பதான் அனுபவிக்க முடியும். அதெல்லாம் அந்த ரசம் இருக்கு இல்லையா, அந்த ரசம் என்னைக்கு தெரியும்னா, ஒரு அழகான அருமையான பெருமாளுக்கு வந்து ஒரு க்ஷீராண்ணம், கற்கண்டு க்ஷீராண்ணத்தை பெருமாளுக்கு அம்சையை பண்ணிட்டு சாப்பிடச்சே ஒரு ரசம் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வரும்பொழுது அன்னைக்கு பெருமாளுக்கு ஒரு கற்கண்டு க்ஷீராண்ண அம்சையை பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லி அனுபவிப்போம் இல்லையா. அந்த அனுபவம் வரணும்னா அந்த பிரசாதத்தை சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டாதான் அந்த அனுபவம் கிடைக்கும், பல வருஷம் ஆனாலும். அந்த மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்பிக்கு அருமையான இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறதுக்கு, வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு, கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. இந்த மாதிரி காவியங்கள்லாம் தயவு செய்து படிக்கணும், படிச்சதை தெரிஞ்சுங்க. காவியங்களை படிங்க, என்ன படிச்சு நிறைய தெரிஞ்சுங்க, படிக்கணும். அதாவதுனா படிப்புல 2 விதமான படிப்பு உண்டு. ஆடு மேயறது மாடு மேயறதுன்னு சொல்லிட்டு, ஆடு மாதிரி மேயணும், மாடு மாதிரியும் மேயணும். சில இடங்கள்ல ஆடு மாதிரி இருக்கணும், சில இடத்துல மாடு மாதிரி இருக்கணும். என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, ஆடுங்கிறது நுனிப்புல் மேயறது, அது மேய்ஞ்சுட்டே தான் போகும், அப்படியே மேய்ஞ்சுட்டே போயிட்டு இருக்கும், வேக வேகமா மேயும். என்ன அதனால நுனிப்புல், நுனியில இருக்கிறத மட்டும் அப்படியே படிச்சுட்டே, அதானா நாம வந்து அப்படியே எல்லா கிரந்தங்களையும் அப்படியே படிச்சுட்டே போகணும். எது முக்கியமான கிரந்தங்களோ அதை வந்து மாடு மாதிரி சாப்பிடணும். மாடு என்ன பண்ணணும்னா அடி வேற புடுங்கி புடுங்கி சாப்பிடும், அடி வேறு வரையில் சாப்பிடும். இந்த மாதிரி படிச்சுட்டே போகணும், எல்லா கிரந்தத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். சில கிரந்தத்தை நல்லா ஆழ அகாதமா படிக்கணும், இது ரொம்ப முக்கியமானது படிப்புல. என்ன அப்படி படிச்சா ஞானம் இருக்கும். ஆனா ஒன்னே என்ன சொல்லிட்டேன், 25 வயசு கழிச்சு உட்காந்து படிச்சாகதான் டச்சே இல்லாம 25 வயசு கழிச்சு உட்காண்டா ஒண்ணும் ஞாபகம் வராது, எதுவும் நிக்காது, கொஞ்ச நாள் தான் நிக்கும், அப்புறம் போயிடும். இந்த குழந்தையா இருக்கும் பொழுது 25 வயசுக்குள்ள படிக்கிறது பசுமரத்தாணி போல. நீங்க இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன 5 வயசு 12 வயசு 14 வயசு இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இப்பதான் சரியான வயசு, படிக்க வேண்டிய வயசு 10ல இருந்து 15 வயசு தான் நிறைய படிக்கணும், காவியங்கள்லாம் படிக்கணும், சம்ஸ்கிருதம் படிக்கணும். இந்த வயசுல படிச்சுக்கிறது தான் உங்களுக்கு அப்படியே பசுமரத்தாணி 60 வயசு ஆனாலும் 70 வயசு ஆனாலும் மறக்காது. ஆனா ஒண்ணு, ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணணும், ரொம்ப முக்கியமான விஷயம். ரகுவம்ச ஸ்லோகம் கற்றுக் கொடுத்தேன், மனப்பாடம் பண்ணுங்க, உட்காந்து மனப்பாடம் பண்ணுங்க. நான் உட்காந்து ரகுவம்சம் முதல் சர்க்கமே அப்படியே மனப்பாடம் பண்ணி அந்த காலத்துல. அதனால இப்ப பார்க்கச்செல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் வருது. எனக்கு எப்ப எத்தனை வருஷம் கழிச்சு, நான் 1977 ரகுவம்சம் வாசிச்சேன். அதே மாதிரி வந்து 78ல இது வாசிச்சேன், இது குமார சம்பவம். இந்த ஸ்லோகங்கள்லாம் பார்க்கும்பொழுது இன்னைக்கு ஞாபகம் வர்றதுக்கு காரணமே, அன்னைக்கு எங்க வாத்தியார் வந்து உட்கார வச்சு எங்களுக்கு போட்டி நடத்தான், வாயில உட்கார வச்சு போட்டி நடத்தான். ஸ்லோகத்தை வந்து மனப்பாடம் பண்ணி எங்களுக்கு நித்தியம் கிளாஸ் மனப்பாடம் பண்ணி மறுநாள் ஒப்பிக்கணும். 5 ஸ்லோகம் நடத்துவார் இன்னைக்கு, மறுநாள் ஒப்பிக்கணும். கிளாஸ்ல எல்லாருமா சேர்ந்து ஸ்லோகத்தை திருப்பி குரூப்பா சொல்லுவோம். அதனால வந்து என்னன்னா மனப்பாடம் ஆயிடும், சீக்கிரம் மனப்பாடம் ஆயிடும். உட்காந்து மனப்பாடம் பொட்டநொற்று போட ஆரம்பிச்சோம்னா வந்து மனப்பாடம் ஆகாது. ஆனா எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். இது ஆன்லைன்ல வந்து சில வம்பு தும்பு இல்லாம இருக்குது, இதெல்லாம் கஷ்டம் ஆன்லைன்ல. பட் ஆனா நாம முடிஞ்சோம், நாம மனசு வச்சோம் அப்படின்னாக்க எல்லாருமா சேர்ந்து ஸ்லோகத்தை கரெக்டா ஒரே சேர சொல்லணும். அது ஆன்லைன்ல என்ன பாசிபிலிட்டின்றத பார்த்து நம்ம வந்து ஸ்லோகங்களை திருப்பி படிக்கணும். மனப்பாடம் எக்கச்சக்கமான ஸ்லோகங்கள் இப்ப எடுத்துட்டா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 700-800 ஸ்லோகம் தெரியும், சம்ஸ்கிருத ஸ்லோகம். நான் வந்து ஸ்தோத்திர பாடத்தை சேர்க்கல, நான் கணக்கும் பண்ணி வச்சிருந்தது கிடையாது, ஆனா நிறைய ஸ்லோகங்கள் தெரியும். ஓகே, அது மாதிரி ஸ்லோகங்களை வந்து தெரிஞ்சு வச்சுனாதான் வந்து மனப்பாடம் ஆகதான் நமக்கு சம்ஸ்கிருதமும் நிறைய நன்னா வரும். அதனால இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க, உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி வச்சு. வேற எங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் காவியங்கள் வாசி, அதனுடைய அழகு இப்ப தெரியாது. இப்ப நீங்க குழந்தையா இருக்கும்போது இதனுடைய அழகு தெரியாது, ஆனா அது வளர வளர உங்களுடைய அழகு தெரியும். இப்போ மேல நான் கதைக்கு வந்துடுறேன். நான் இன்னைக்கு கதையோடய போயிடும் நினைக்கிறேன், மொத்தம் கதை விட்டுட்டே நீ முடிச்சிட போறேன் நான். அதுக்கப்புறம் நான் சிவபிரான் கிளம்பி போயிடுறேன், பார்வதி கிளம்பி ஆத்துக்கு வந்துடுறேன். ஆத்துக்கு வந்த உடனே அவ என்ன பண்றா, உடனே சிவபிரானையும் நினைச்சுட்டு இருக்கா. அப்புறம் இந்த ரதி மன்மதன் நடந்ததெல்லாம் பார்க்கறான். பார்த்துட்டு என்ன பண்றா, அவளுக்கு வந்து இப்போ வைராக்கியம், நாம ஏன் சிவபிரானை கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளுக்கு மனசுல தோன்றது. அவ என்ன பண்றா, அவனே தபஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறான். தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவ அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கிறா. அம்மா தர முடியாது, நீ அந்த சின்ன பொண்ணு
பொம்னாட்டிக்கெல்லாம் தபஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னேன். அதெல்லாம் இல்லை, நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், தபஸ்க்கு வந்துடுறான். தபஸ்க்கு வந்தோடனே அவ எப்படி தபஸ் பண்ணாமோ அந்த மாதிரியே பண்றா. அவன் என்ன பண்ண உடனே அதுல அபர்ணா, என்னன்னா பர்ணத்தை கூட சாப்பிடாம, இலைய கூட சாப்பிடாம இருந்து தபஸ் பண்ணாலாம் அவன். அதனால அபர்ணான்னு பேர் அவளுக்கு கிடைக்கிறது. என்ன ரொம்ப கடுமையா தபஸ் பண்றாவோ. தபஸ் பண்ண கடைசியில என்ன ஆகுதுன்னா, பரமசிவன் வந்து பிரம்மச்சாரி வேஷத்துல வர்றாரு. இதெல்லாம் ஒரு ஒரு சர்க்கம், அப்படியே கதைகள் மாறும் பொழுது ஒரு ஒரு சர்க்கம். இது அடுத்த சர்க்கம், இது 5ஆம் சர்க்கம்னு நினைக்கிறேன். இது அதுல வந்து என்ன பண்றாருன்னா, 5ஆம் சர்க்கத்துல பார்வதியும் சிவனும் கன்வெர்ஸ் பண்றான். இவர் என்ன பண்ணுவாருன்னா கேட்பாரு, இது எதுக்கு தபஸ் பண்ற? அவர் வந்து சிவபிரான்றது அவளுக்கு தெரியாது. ஏதோ பிரம்மச்சாரி பாலகன் நம்மளை வந்து கேட்கறான்னு அவர் திருப்பி கேட்கறா, இதுக்கு நீ இது மாதிரிலாம் பண்ற, உடம்பு ஏன் வருத்திக்கிற, நீ போய் ராஜ வாழ்க்கை வாழலாம், இதுக்கு உட்கார்ந்து இருக்க. அவனோ அவன் அதை உடனே சிவபிரானை திட்டி அவனோ வந்து சுடலை பூசி அவன் இவன் சொல்லி நிறைய திட்ட வேண்டியது. உடனே அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு தெரியாது சொல்லி பதில் சொல்லுவான். நம்ம கோதாசத்தில் கூட நம்ம அந்த மாதிரி பார்க்கணும். நாகேஷ யஸ்தனு பக்ஷிர தக்கதம் தே ஜாதஸ்வயம் வரபதி புருஷ புராணான்னு இங்க சொல்ற மாதிரி அங்க அந்த மாதிரி அவர் வந்து சொல்றார். உடனே அதுக்கு பதிலாம் அவர் சொல்றா, அப்படிலாம் இல்லை, நீ அப்படிலாம் நினைக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேத விசாரங்கள் இந்த இடத்துல வருது. அவருடைய சைவ சம்பிரதாயத்துப்படி நிறைய வருது. வந்த உடனே கடைசியில என்ன ஆகும், முடிஞ்சோடனே அவர் ரொம்ப கோச்சிக்கிறார். அந்த நீலாம் என்ன அவனை வந்து ரொம்பவே இது பண்ணிட்டு கடைசியில கோபிச்சோடனே கடைசியில அவர் என்ன பண்றாருன்னா காட்சி கொடுக்குறார். நான் தான் சிவன், நீ கிளம்பி போ, உன்னுடைய தபஸ் பழிச்சு போச்சு, நீ உங்க ஆத்துக்கு போ, நான் வந்து பாத்துக்கிறேன் மேல அப்படின்னு சொல்லி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்டா, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறார். அவ ஆத்துக்கு போயிடுறான். ரொம்ப தோழிகளோட வந்து ஆத்துக்கு போயிடுறான். இவர் என்ன பண்ற, திருப்பி இதுக்கு வந்துட்டு இது அடுத்த சர்க்கத்துல என்ன பண்றாருன்னா தன்னுடைய இவா இருக்கா இல்லையா சப்த ரிஷிகளை கூப்பிடுறாரு. சப்த ரிஷிகள் ஸ்தோத்திரம் பண்றான். பரமசிவனை ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, ஒன்னும் இல்லை, எனக்கோசரம் போய் பொண்ணு கேளுங்க, நான் பார்வதி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. உடனே அவ சப்த ரிஷிகளை வந்து பொண்ணு கேட்கிறா. கல்யாணம் ஏற்பாடு ஆகுது. இது 6ஆம் சர்க்கம் முடிஞ்சு போச்சு. 7ஆம் சர்க்கம் கல்யாணத்துக்கு கிளம்பி வர்றாரு. யாரு, நம்ம இவர் பரமசிவன் கிளம்பி வர்றார். அந்த சர்க்கம் மொத்தம் இதான். இது அவர் கிளம்பி கைலாசில இருந்து கிளம்பி இதனுடைய பேருனா ஹிமவானுடைய நகரத்துக்கு வரார். அவர் ஆகாசத்துல வரார். ஆகாசத்துல வரும்பொழுது என்ன நடக்கிறது அப்படின்றதுதான் இந்த இதனுடைய பார்ட்டு. இது இந்த சர்க்கத்தினுடைய பார்ட்டு. அதுல முக்கியமானதெல்லாம் தான் எடுத்திருக்குது. இந்த ஸ்லோகம் கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்லோகம் எடுத்திருக்குது. 7ஆம் சர்க்கம் இது. சிவபிரான் கிளம்பி வர்றார். இது வந்து போட்டோ என்ன, சிவபிரான் கிளம்பி வர்றார். எங்க இந்த கைலாசத்திலேருந்து கிளம்பி இதனுடைய நகரத்துக்கு வரார். ஹிமவானுடைய நகரத்துக்கு இறங்கி வரார். அங்கே அந்த இறங்கி வராரு இல்லையா, அங்கேருந்து கிளம்புறார். அங்கேருந்து கிளம்பி ஆகாயத்திலேயே வந்து அப்படியே இறங்கி கீழே நகரத்துல போறார். இதுதான் வந்து இந்த சர்க்கம். 7ஆம் சர்க்கத்தோட சில பேர் முடிச்சுக்கிறார். சில பேர் வந்து இதுல என்ன இதுன்னாக்க, இதுல என்னன்னாக்க, இதுல நான் ஒரு விஷயம் சொல்றேன். குமார சம்பவத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சர்ச்சை உண்டு குமார சம்பவத்துல. குமார சம்பவம் இதுல வந்து நான் ரிசர்ச் பண்ணிருக்கேன். என்னுடைய எம்ஃபில் தீசிஸ் வந்து இதுலதான் இருக்கு. குமார சம்பவம் வந்து இவன் அதாவது மகாகவி காளிதாசன் எழுதினது 1-7 சர்க்கம்னு ஆர்கியூ பண்றவா நிறைய பேர் இருக்காங்க. அது மொத்தம் 18 சர்க்கமும் 17 சர்க்கமும் 18 சர்க்கமும். அது 2வது தியரி என்னன்னாக்க, இல்ல அவர் வந்து 1-8 சர்க்கம் அவர் எழுதியிருக்கார் அப்படின்றதாக ஒரு சாரார் சொல்றான். இன்னொரு சாரார் இல்ல, ஹோல் புக்கே அவர் தான் எழுதினார் அப்படின்றதுக்காக 3 பட்சம் இதுல இருக்கு. 3 பட்சம் இருக்கு. இதே ரகுவம்சத்துக்கு இந்த பட்சம் கிடையாது. காளிதாசனுடைய வேற எந்த கிரந்தத்துக்கும் இந்த மாதிரி கிடையாது. ஆனா இன்னொரு கவி, அவர் பேர் என்ன, இது இருக்கு இல்லையா, காதம்பரின்னு இருக்கு இல்லையா, காதம்பரி. இது எழுதினார் வந்து பாணபட்டர். ஓகே, எழுதினார் பாணபட்டர். ஹர்ஷவர்தன மகாராஜாவுடைய அவையில இருந்தவர். இந்த காதம்பரிக்கு 2 பார்ட் உண்டு. பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. ஓகே, இதுல வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாணபட்டன் வந்து 2வது பார்ட் எழுதல,
அவனுடைய பையன் வந்து எழுதினது. குலிந்த பாணன்னு பேரு. ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான் பானபட்டர் எழுதினது அப்படின்றதாக சில பேர் சொல்லுவான். குலிந்த பாணன் அப்படின்னு பேரு. என்ன அவன் தான் எழுதினான்னு ஒரு சர்ச்சை உண்டு. ஆனா அதுக்கு ரெக்கார்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. இருக்கு செவி வழியா எல்லாம் சொல்லிருக்கா. இந்த குமார சம்பவத்துக்கு என்ன பண்ணிருக்கான்னா நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கா. ரிசர்ச் பண்ணதுல என்னன்னாக்க வியாக்கியானங்களே 107 இருக்கு. அதாவது சம்ஸ்கிருத வியாக்கியானம் இருக்கு இல்லையா, சம்ஸ்கிருத வியாக்கியானம் பழைய எல்லாமே மொத்த கிரந்தத்துக்கும் கிடையாது. ஓகே, சில பேர் 107 எழுதியிருக்கா, சில பேர் 108 வரலும் எழுதியிருக்கா, நிறைய பேர் பண்ணி இப்ப லேட்டஸ்டா சில பேர் பண்ணியிருக்கா. போதும். இதுல அடியேனும் ஒரு ரிசர்ச் பண்ணிருக்கேன். எம்ஃபில்ல வந்து என்னுடைய தலைப்பு என்ன அப்படின்னாக்க அமரசிம்ம காளிதாசயோகோ. அமரசிம்மன் நேம்ஸ் ஆஃப் சிவா. இதான் நேம்ஸ் ஆஃப் லார்ட் சிவா. ஓகே, யூஸ்ட் பை அமரசிம்மா. யார் அமரசிம்மா? யாரு? அமரசிம்மா அண்ட் காளிதாசன். இவாளுக்குள்ள ஒரு கம்பேரிசன். இவர் என்ன ஏன் அமரசிம்மர் ஏன் எடுத்ததுன்னா அவர் தான் வந்து நிகண்டு எழுதினவர். நான் அது அமரசிம்மரை பத்தி சொல்லியிருக்கிறேன். அமரசிம்மன்ற வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான் நிகண்டுன்னா டிக்ஷனரி சொல்லக்கூடாது, லெக்சிகான். ஃபர்ஸ்ட் உலகத்திலேயே எந்த லிட்ரேச்சர்ல எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நிகண்டு எழுதினவர் அவர் தான். டிக்ஷனரி எல்லாம் பின்னாடி வந்திருக்கார். முன்னாடி வந்து அவர் இது எழுதியிருக்கார், நிகண்டுன்னு பேர் இருக்கு. அதை எழுதினவர் அவர் தான். அதனால அமரசிம்மன் எடுத்துட்டோம். ஏன்னா ரெண்டாவது என்னன்னாக்கா அந்த தன்வந்தரக்ஷபணகோ அமரசிம்ம சங்கு வேகால பக்த கடகத்வர காளிதாசாக கான்டெம்பரரி. ரெண்டு பேரும் அமரசிம்மனும் காளிதாசனும் கான்டெம்பரரின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. அதனால சிவபிரானுடைய பெயர்கள் அமரசிம்மர் எப்படி பயன்படுத்தியிருக்கார், காளிதாசன் எப்படி பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு வந்து எடுத்தது. பௌராணிகமாக வைதிகமாக, இது பௌராணிகமாக வைதிகமாக எடுத்திருக்கிறது எல்லாத்தையும். அமரசிம்மன் அப்படிதான் பயன்படுத்துறான், காளிதாசனும் அப்படிதான் பயன்படுத்துறான். ஆனா இதுல முரண்பாடு நிறைய கிடைக்கிறது. எனக்கு கிடைக்கிறது, என்னுடைய ரிசர்ச்ல கிடைச்சது. என்னென்ன கிடைச்சது அப்படின்னா, இந்த 1 to 7 அதாவது இவனுடைய பேருனா காளிதாசன் எழுதிய 7 கிரந்தங்கள். இதுல வந்து ரித்து சம்ஹாரத்துல ஒரு நாமங்கள் கிடையாது, சிவனை பத்தி ஒரு நாமம் கிடையாது. சாகுந்தலத்துல முதல் ஸ்லோகம் இருக்குது, அப்புறம் சில ஸ்லோகம் 1-2 இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல சிவபிரான் பேரை எடுக்கவே இல்லை. விக்ரம ஒரு விஷயம் இதுலயும் ஒண்ணும் கிடையாது, பேர்லாம் ஒண்ணும் கிடையாது, சிவபிரான் பேர்லாம் இல்லை. ரகுவம்சத்திலயும் ஒண்ணும் காணும், ஏதோ 1-2 அப்படியே வந்திருக்காங்க. குமார சம்பவத்துலாம் போட்டு தாக்கியிருக்காங்க. ஏன்னா அது சிவபிரானை பத்தியான இது. அப்படி வரும்பொழுது விதவிதமா பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் அமரசிம்மனுக்கும் காளிதான். ஏன்னா 2 பேரும் கான்டெம்பரரினால இப்ப ஒரே மாதிரியா அவளுடைய நடையும் ஸ்டைலும் இருக்கு. அவளுடைய ஸ்டைல் அண்ட் யூசேஜ் இருக்கு இல்லையா, யூஸ் பண்றால பேரெல்லாம். அப்படி பார்த்தா நிறைய அமரசிம்மன் சொன்ன 36 பேரும் இன்னும் சொல்றார். சம்பூரேஷ பசுபதி சிவசூலி மகேஸ்வரா ஈஸ்வர சர்வைஷானஹா சங்கர சந்திரசேகரஹான்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய பயன்படுத்தியிருக்கார். 36 பேரும் இன்னும் பயன்படுத்தியிருக்கார். அந்த 36 அடிக்கடி நிறைய பயன்படுத்துறார். அதை தவிரமும் வைதிகமாக நிறைய பேரை வந்து அவர் வந்து பயன்படுத்துறார். நிறைய நாமங்கள், என்ன சிவபிரானுடைய நாமங்கள் பயன்படுத்துறார். அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, அந்த நடை, அந்த சைலி, அந்த இது வந்து 307 நிறைய இருக்கு. ஆனா 8வது சர்க்கம் மட்டும் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் டிவியேட் ஆகுது. ஆனா இந்த ஹோல் இருக்கு இல்லையா, மீதி அதாவது 9 ஆன்வர்ட்ஸ்ல பார்த்தேன்னா ஒரு இதுவும் இல்லை. அதாவது அமரசிம்மன் தொடர்பே இல்லாம இருக்கு. அதனால என்னுடைய கன்க்ளூஷன், என்னுடைய இதுல என்னன்னா, குமார சம்பவத்தை காளிதாசன் எழுதியது 1 to 7 தான்றதாக என்னுடைய கன்க்ளூஷன். 8வதுல வந்து அவன் சில பிரயோகங்கள்லாம் பண்றான். மருதாசு கோக்ஷகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரயோகம் வருது. மருதாசு கோக்ஷகான்னா வந்து இந்த நந்தியில போறாரு இல்லையா, அதுல போறாரு, வேகமாக போறாரு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் சர்ச்சையான இதுவா இருக்கு, நாமங்களா இருக்கு. அதுக்கு வந்து அமரசிம்மனுக்கும் காளிதாசனுக்கும் ஒத்து வரலாம் சொல்லிட்டு அது மாதிரி பிரயோகம்லாம் முன்னாடி பண்ணல. ஒண்ணு அமரசிம்மன் ஒட்டி நிறைய அமரசிம்மனும் அவனும்
பிரயோகங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒன்னாதான் பண்ணியிருக்கா. ஏன்னா வைதிகமா நிறைய பண்ணியிருக்காங்க, வைதிக பிரயோகங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கான்றதாக கன்க்ளூஷன் பண்ணி முடிச்சுட்டேன். அதனால இந்த சமயத்துல நான் இதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதுல வரும்பொழுது என்னன்னா, இந்த 1 to 7 சர்க்காஸ், 7 சர்க்கம், இந்த 7ஆம் சர்க்கம் இருக்கு இல்லையா, இதுவரையில தான் காளிதாசன் எழுதியிருக்கான்றதாக பல பேருடைய தீர்மானம். சில பேருக்கு வந்து இல்ல இல்ல 8ஆம் சர்க்கம் வரலாம் அவன் எழுதினான்றதாக சில பேருடைய இது வந்து இப்ப தீர்மானம் இப்ப இல்ல, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே மல்லிநாதர்லாம் வியாக்கியானம் 13ஆம் செஞ்சுரியோ 14ஆம் செஞ்சுரியோ வாழலாம், 15ஓ என்னமோ வாழலாம், 14 15 வாழலாம். அப்பவே அந்த தீர்மானம். அவள்லாம் வந்து 8வது சர்க்கத்துக்கு அப்புறம் சில பேர் 7ஆம் சர்க்கத்துக்கு அப்புறம் வியாக்கியானமே பண்ணல, சில பேர் 8ஆவது சர்க்கத்துக்கு அப்புறம் வியாக்கியானமே பண்ணல. இப்ப லேட்டஸ்டா வந்து சில பேர் வியாக்கியானம் ஃபுல்லா எழுதியிருக்கா, கடைசி வரலும் எழுதியிருக்கா. அதாவதுன்னா பார்வதியும் பரமேஸ்வரனும் கல்யாணம் பண்ணிக்கிறா. 8ஆவது சர்க்கத்துல 2 பேரும் வந்து இப்ப சொல்றோம் இல்லையா, ஹனிமூன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவ 2 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை வந்து இமயமலையில இருக்கா அப்படின்றதாக சொல்றது. இதான் 8ஆவது சர்க்கம். இதோட சரி. அதாவது என்னன்னாக்க கல்யாணம் பண்ணிட்டா இனிமே குழந்தை பிறக்க போறது விட்டுட்டா. ஆனா அடுத்த கதை என்னன்னா, அவ 2 பேருக்கும் குழந்தை பிறக்கிறது. இப்ப மீதி இருக்கிற 9ஆம் சர்க்கத்துல இருந்து அவர்களுக்கு குமாரன் ஸ்கந்தன் பிறக்கிறார். ஸ்கந்தன் பிறந்த உடனே அந்த சூரபத்மனை கொல்றதுக்கோசரம் அவர் கிளம்பி போறார், யுத்தம் பண்றார், சூரபத்மனையும் அவளையும் கொல்றார். இப்படி இருக்குது. ஆனா இது வந்து பெரியவாளா எடுக்கல, நிறைய பேர் எடுக்கல இதை. நிறைய பேர் அந்த 9ஆம் சர்க்கத்துல இருந்து வந்து வேற யாரோ எழுதியிருக்கா, இது காளிதாசன் எழுதினது இல்ல. இந்த 8வது சர்க்கமே வந்து காளிதாசன், ஒரிஜினல் காளிதாசன் எழுதினது இல்லை. பின்னாடி இருந்த பிற்சேர்க்கை காளிதாசன் யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா. ஓலைச்சுவடிகளும் கிடைக்கல, வியாக்கியானங்களும் 8ஆம் சர்க்கத்துக்கு கிடைக்கல. ஆனா சில இடங்கள்ல 8ஆம் சர்க்கத்துக்கு வியாக்கியானமும் கிடைக்கிறது, 8ஆம் சர்க்கத்துக்கு ஓலைச்சுவடியும் கிடைக்கிறது. இதுக்கப்புறம் பிற்சேர்க்கை தான் இந்த 9ஆம் சர்க்கத்துக்கு மேலன்னு சொல்லி முடிச்சுட்டா. இது வந்து இப்போ இதனுடைய குமார சம்பவத்தினுடைய இன்னொரு சர்ச்சை இது. ஓகேவா? இதுல என்னென்ன பார்த்தோம்? பஞ்ச மகாகாவியங்களை பார்த்தோம். அதுல குமார சம்பவம் காளிதாசன் எழுதினது. அதுல என்னன்னா ஆஸ்பீஷியஸ் திங்ஸை வச்சு ஆரம்பிச்சு பண்ணது. ஓகேவா? அடுத்தது இது வந்து இமாலயன்ற பெயரை வச்சு அஸ்தியுத்தரஸ்யான்றதை வச்சுன்னு குமார சம்பவம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதான முக்கியமானதுக்கு. இதுல 3 விதமான டிவிஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் சர்ச்சைகள். சர்க்கம் 7 வரையில் தான் இவன் எழுதினது, காளிதாசன் எழுதினதுன்றதாக ஒரு சர்ச்சை. அந்த சர்ச்சைக்கு நானும் உடந்தையா இருக்க கூட. என்னுடைய தீசிஸும் வந்து அதுக்கு இதுவா ரிசர்ச்சும், என்னுடைய ஆராய்ச்சியும் அதுக்கு வந்து ஒத்து போறது. சில பேர் சொல்றா 1 to 8 வரலும் இருக்குன்றா. இப்போ இவர் சுவாமி வந்து லிஸ்கோல போட்டிருக்கிற புஸ்தகம் ப்ரொஃபசர் வெங்கடராவாச்சாரியார் கூட 8ஆம் சர்க்கத்துக்கு எழுதியிருக்காரு அவரும். சில பேர் வந்து ஹோல் இல்ல மொத்தமே காளிதாசன் பண்ணதான்றதாக சொல்றாங்க. ஆனா அதுல வந்து எந்த விதமான காளிதாசனுடைய அந்த நுணுக்கமான பிரயோகங்கள்லாம் அதுல இல்லவே இல்லை. அதனால அதை வந்து புறந்தள்ள வேண்டியதுதான். அதை என்ன சொல்றது. ஸோ இந்த மாதிரியாக இருக்கு. இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். அதை கடைசியாக 2 பேரும் கல்யாணம் ஆறுது. இதுதான் வந்து குமார சம்பவம். ஓகேவா? எல்லாம் புரிஞ்சுங்களா என்னன்றத? அடியன் சுவாமி. எல்லாரும் இதை பத்தி ஒரு சின்ன நோட்ஸ் எழுதி சப்மிட் பண்ணுங்க. நீங்க ஒரு ஆர்டிகிள் எழுதணும் எல்லாரும். ஓகே? இந்த ஸ்கிரீன் அப்படியே ஷார்ட் எடுத்துங்க. நான் இதை வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஓகே? எல்லாரும் அடுத்த வாழை பார்த்து காப்பி அடிக்காம உங்களுக்கு என்ன மனசுல பட்டுதோ, என்ன எழுத முடியுமோ எழுதணும். எழுதி நான் சுவாமி அந்த லிங்க் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாமுக்கு சப்மிட் பண்ணால அந்த லிங்க் நான் திருப்பி அனுப்புறேன். அந்த லிங்க்லயே அனுப்பிச்சு விட்டோம். அதுலயே அனுப்பிச்சு விட்டுட்டோம். ஹோம்ஒர்க் எல்லாம் அதுலயே அனுப்பிச்சு விட்டுட்டோம். நான் பாக்குறேன். உங்க பெயரை போட்டு எழுதி கொடுங்க. சொல்லுங்க அடியா. சமஸ்கிருதத்துல தானே? நோ இங்கிலீஷ் தமிழ். ஓகே. ஒரு சின்ன சந்தேகம் சொல்லுங்க அடியா. இப்ப முதல்ல இருந்து 7ஆம் சர்க்கம் வரைக்கும் காளிதாசர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னா, அந்த அசுரனோட அவனை அழிக்கிறோன்றதுக்காக தேவர்களும் மற்றவர்களும் வந்து சிவனை தவத்தை இது பண்றவா அதனாலதான் பண்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப வந்து
குமாரன் வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம காளிதாசர் எழுதியிருக்காரு. அடே அப்ப சமைக்கணே அடே இது ஃபுல்லா கூட காளிதாசர் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. தான் சொல்லுவாங்க அவருடைய சைலின்னு ஒண்ணு இருக்குல்ல, அவர் எழுதுற நடை செயலி இருக்குல்ல, காளிதாசன் எழுதினதா இல்லையா அப்படின்ற சர்ச்சை வரும். ஏன் மத்ததுக்கு வரல, குமார சம்பவம் இதுக்கு வரல, ரகுவம்சத்துக்கு வரல, மேக சந்தேசத்துக்கு வரல, 3 நாடகத்துக்கும் வரல, குமார சம்பவத்துக்கு மட்டும் வந்த காரணங்கள் என்னன்னாக்க 7 சர்க்க வரலும் சில ஓலைச்சுவடிகள்லாம் கிடைக்கிறது, சில இடங்கள்ல 8 சர்க்க வரலும் கிடைக்கிறது. அது மாதிரி பல பிரயோகங்கள் வியாக்கியானங்கள் 15-16 செஞ்சுரி வரலும் வியாக்கியானங்கள் பண்ணுவா யாருமே 9ஆம் சர்க்கத்துல இருந்து பண்ணவே இல்லை யாருமே. ஓகே, இப்ப குமார சம்பவத்துக்கு வியாக்கியானம் யார் யார் பண்றா கமெண்டேட்டருக்கு ஒரே நிமிஷம் அப்படியே வர சொல்லிடுறேன். எம்ஆர் காலிண்டர் வந்து லேட்டஸ்டா வந்தவர். ஓகே, கமெண்டரிஸ் சஞ்சீவினி அப்படின்ற பேர்ல மல்லிநாதர் எழுதியிருக்கார். ஓகே, இப்ப லேட்டஸ்ட் வந்து பாலபோதினி வியாக்கியா அப்படின்னு சொல்லி ஒன்னு எழுதி, இவர் தான் 18 பக்கம். கர்மார்கர், கஜேந்திர கட்கர் அண்ட் கர்மார்கர், ஆர்டி கர்மார்கர். சிசுபோதினின்னு ஒண்ணு இருக்குது. இந்த மாதிரி வியாக்கியானங்கள்லாம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட். ஆனா சஞ்சீவினி, இவருடைய சஞ்சீவினி வியாக்கியானம், மல்லிநாதருடைய வியாக்கியானம் தான் வந்து ஓல்டஸ்ட் வியாக்கியானம். ஓகே, உங்களுடைய ரைட் அப்ல நீங்க எழுதுங்க. டிஸ்பியூட் அண்ட் கிரிட்டிசிசம் அவளை எழுதியிருக்கா பாரு, இதுலயே இருக்கு. மல்லிநாதர் வந்து 14th century ஆத்தர். ஓகே, பட் he did not comment. அதேதான் தாரகாசுரம், சென்சார்ஷிப் ஆஃப் கேண்டோ 8 எல்லாமே இருக்கு. அப்பெல்லாம் கூகுள் பாபா கிடையாது. அப்பெல்லாம் நான்லாம் எம்பில் எழுதும்பொழுது ஆனந்தவர்தனன் ஒருத்தர். ஓகே, ஆனந்தவர்தன் ஒருத்தர், அருணகிரிநாதான் ஒருத்தர், இவாள்லாம் ப்ராமினென்ட். அருணகிரிநாதருடைய புக்கெல்லாம் நான் வச்சிருந்தேன் நான். அருணகிரிநாதர், அப்புறம் வந்து ஆனந்தவர்தனர், மல்லிநாதர், இவாள்லாம் ப்ராமினென்ட் இவா. ஓகே, பாருங்க பார்த்துட்டு ஒரு இது வந்து ரைட் அப், உங்களுடைய ரைட் அப் என்னவோ அதை வந்து பண்ணுங்க. சரியா, எழுதி கொடுங்க. அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணும் இல்லை. நீங்க வேற என்ன பார்க்கணும், ரெஃபர் பண்ணணும், ரெஃபர் பண்ணிக்கணும். ஓகே, ரெஃபர் பண்ணி எழுதுங்க. அப்பதான் வரும், இல்லைன்னா வராது. சரியா, எழுதுதான் படிக்க நிறைய படிக்க தோணும். படிக்கும் பொழுது நிறைய அப்பதான் வெளிப்படும். எழுதினாலும் சரி, டைப் அடிச்சாலும் சரி, டைப் அடிச்சு அனுப்பிச்சிடும். ஓகே, ஒரு டாக்குமெண்டா அனுப்பிச்சிடும். சரியா, பாயிண்ட் பாயிண்டா எழுதணும். ஒரு இதை எடுத்துக்கலாம். என்ன, வாட் இஸ் இது ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் 5 மகாகாவியாஸ் காளிதாசர் வந்து என்ன சொல்றா, காளிதாசரை பத்தி என்ன சொல்லிருக்கா, இதனுடைய முதல் ஸ்லோகத்துல என்ன இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. ஓகே, அப்புறம் என்ன சர்ச்சை, ஸ்டோரி என்ன, எத்தனை கேண்டோஸ் இருக்கு, என்ன ஸ்டோரி. சொல்லிட்டே வந்தேன் இல்லையா, ஸ்டோரியை பிரீஃபா எழுதும், ரொம்ப லாங்கா எழுதக்கூடாது. ஸ்டோரி 1 கேண்டோ 1, கேண்டோ 2, கேண்டோ 3, கேண்டோ 3, கேண்டோ அப்படி எழுதினாலும் பரவாயில்ல. ஏன்னா வெறுமையா அப்படியே ஃபுல்லா ஸ்டோரியா ஜஸ்ட் 10 லைன்ஸ்ல, மேக்ஸிமம் 10 லைன்ஸ், அதுக்கு மேல பிளா பிளா பிளான்னு எழுதக்கூடாது. ஏன்னா நான் உட்காந்து படிக்கணும்ல அடுத்தது. ஓகேவா, பண்ணணும். அடுத்து வந்து என்ன சொல்றது, குமார சம்பவத்துல என்ன சர்ச்சை இருக்குது. ஓகே, இதான் ரைட். பார்க்கலாமா, எழுதி கொடுக்குறீங்களா? அடியன் சுவாமி, ஒரு டவுட் அடியன் சமைக்கணும். தலைப்பு வந்து குழந்தைகளுக்கு ரைட் அப் ஆன் குமார சம்பவம் தான் அடியன் சுவாமி. ரைட் அப் அப்படின்ற மாதிரியே தெரியப்படுத்தலாம் இல்லையா சுவாமி? அடியன். ஆமா, ரைட் அப் தான் அடியன். நல்லது அடியன், இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். அவசியம் சுவாமி. அடியன், லாஸ்ட் டேட் எப்போ வரைக்கும் தெரியப்படுத்தலாம் சுவாமி? ஒரு வாரம் 10 நாள் எடுத்துக்கிட்டோமே. ரொம்ப இந்த மந்த்
ஒரு 1 week 10 days கொடுக்கலாமா? இந்த மந்த் எண்ட் வரைக்கும் மாசம் எப்படி சொல்றேன்? எப்படினா இருக்கட்டும். பை திஸ் மந்த் எண்ட் அடியா. அடியா. அடுத்து நம்ம வில் கோ பேக் டு அதர் லெசன்ஸ் ஆல்சோ. இல்ல வில் கோ பேக் டு அதர் லெசன்ஸ் ஆல்சோ. ஏன்னா அது ரிவிஷன் ஆகும். ரகுவம்சத்துக்கு போலாம். ரகுவம்சம் நடத்தினோம். அடுத்து வந்து இது நடத்தினோம். வேற என்ன எக்ஸ்ட்ரா பிரஷர் நடத்தினோம். அதெல்லாம் கூட ரொம்ப பிளா 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 3 பக்கம் 4 பக்கம் எல்லாம் போக கூடாது. 1.5 page 2 pages, not more than that. உங்க பேரை போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருப்போம். அப்லோட் பண்ணிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु पश्यन्तु कभाग् भवेत्, सर्वस्तर्दुर्गाणि सर्वो भद्राणि पश्यतु, सर्वकामानवाप्नोतु, सर्वत्र नन्दतु. ओम शान्ति शान्ति शान्ति. धन्यवादः. शुभरात्रिः. पुनर्मिलामः.